நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உயிரெல்லாம் உருகுதே உனது புகழ் பாடவே, மனமெல்லாம் மருகுதே உனது முகம் காணவே. வேதங்கள் நாதங்கள் நீ போற்றுவாய் இறைவா, பாவங்கள் சாபங்கள் பறந்தோடவே துணைவா. அனைத்தையும் அறிந்திடும் ஜெகத்குரு நீ, ஆயாய் வந்தாய் ஆதி சிவசங்கரா, அவமாய் நின்றாய் பரமசிவ சங்கரா. நடந்தாய் பார் முழுவதும் கலந்தாய், ஏற்றினாய் ஞான ஒளி ஏற்றினாய். கார்மேகமாய் படர்ந்தாய் கருணை மழை என பொழிந்தாய். தூயவா துறவு கொண்ட பாலசேகரா, சங்கரா ஜெய சங்கரா, தண்டமேந்திய தாண்டவா. குருவாய் வருவாய் நடராஜ ரூபனே, திருவாய் மலர்வாய் நீலோக சாந்தமே. சங்கரா 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 ஜெய சங்கரா. ஆயாய் வந்தாய் ஆதி சிவசங்கரா, அவமாய் நின்றாய் பரமசிவ சங்கரா. திருப்புகழ்ல இந்த பாடலை எடுத்து முழுமையா தினமும் படி, முருகப்பெருமானோட அருள் உனக்கு கிடைக்கும். இப்ப நீ படிச்சு பார். சுவாமி மலைப்பதி மெச்சிய சித்த ராஷத லக்ஷண லக்ஷ்மி பெற்றருள் பெருமானே. திருப்புகழின் பாடல்கள் ஒவ்வொன்றும் எழுத்தாணி கொண்டு எழுதப்பட்டதல்ல, என் அப்பன் சண்முகப் பெருமானின் வேல் கொண்டு எழுதப்பட்டது. சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம். தயங்காமல் கேள். சுவாமி, முருகப்பெருமானின் வேல் கொண்டு எழுதப்பட்டது திருப்புகழ் என்று சொன்னீர்கள். ஆனால் அதில் பொருள்படாத வார்த்தை இருப்பது போல் தோன்றது. என்ன பொருள்படாத வார்த்தையா? கொஞ்சம் விளக்கமாகச் சொல். சுவாமிநாதன் என்ற சொல் யாரை குறிக்கிறது? சுவாமி மலையில் அருள் பாலிக்கும் என் முருகப்பெருமானை குறிக்கும் சொல் அது. சுவாமிநாத பெருமானின் தாயார் மகேஸ்வரி அம்மையார் தானே சுவாமி? ஆமாம், அதில் என்ன சந்தேகம் உனக்கு? திருப்புகழில் மகேஸ்வரியின் மைந்தன் சுவாமிநாதன் என்று குறிப்பிடாமல் மகாலட்சுமியின் மைந்தன் சுவாமிநாதன் என்று குறிப்பிட்டிருக்கிறதே, அதற்கு அர்த்தம்தான் எனக்கு என்னவென்று புரியவில்லை சுவாமி. ஒருவேளை அருணகிரிநாதர் வேற ஏதேனும் பொருளை மனதில் வைத்து எழுதியிருப்பாரோ? அருணகிரிநாதர் போன்ற மகா ஞானிகள் எப்போதும் நடந்தவற்றை பற்றி மட்டும் கூறாமல் எதிர்காலத்தில் நடக்கப் போவதையும் வலியுறுத்தி கூறியிருப்பார்கள். இந்த பாடலில் சொல்லியிருப்பது கூட எதிர்காலத்தில் வரப்போகும் மகானை பற்றியதாக கூட இருக்கலாம். இருந்தாலும் விளங்காத பொருளின் விளக்கங்களை எல்லாம் காலம் மட்டுமே விளங்க வைக்கும். உன்னுடைய கேள்விக்கும் காலம் மட்டுமே பதில் சொல்லும்.
வாங்க வாங்க. நன்னா இருக்கணும். நமஸ்காரம். நமஸ்காரம். வாங்க. எனக்கு அதான் காத்துட்டு இருக்கேளா? வாங்க உட்காருங்க. கொஞ்சம் காலதாமதம் வந்துட்டேனோ. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா. குழந்தைக்கு என்ன பேர் முடிவு பண்ணிருக்கேள்? அது எப்படி? அதுக்காக தானே உங்களை வர சொல்லியிருக்கோம். நீங்களே நல்ல பேரா சொல்லுங்களேன். நீங்க ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பேலே? அதெல்லாம் யாரும் யோசிக்கல. நீங்களே சொல்லுங்க. என்ன பேர் வைக்கலாம்? அந்த பகவான் பேரே வச்சுடலாம். தட்சிணாமூர்த்தி. நன்னா இருக்கே. இந்த பேரே வச்சுடலாம். நான் ஒரு பேரை யோசிச்சு வச்சிருக்கேன். மகா, என்ன இது? பெரியவா பேசிட்டு இருக்க குறுக்க குறுக்க பேசிண்டு. இல்ல, ரொம்ப காலமாவே இந்த பேரை வைக்கணும்னு யோசிச்சு வச்சிருந்தேன். என்ன சுப்பு, எப்பவுமே இந்த ஆத்துல பொம்னாட்டி ராஜ்யம் தான் போல இருக்கு. நான் பேசும்போது ஆத்துக்காரி இருக்கிற இடமே தெரியாது. அப்படிலாம் ஒண்ணு இல்லண்ணா. 10 மாசம் கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்றிருக்கா. அவளுக்கு இல்லாத உரிமை நமக்கு என்னங்கிறதா? அப்படி இல்லடா சுப்பு. பிரிவா நாமெல்லாம் இருக்கோம். நமக்கு தெரியாத சாஸ்திரமா? பொம்நாட்டிகளுக்கு என்ன தெரியும்? குழந்தைக்கு அந்த பேர் தான் வைக்கணும்னு ரொம்ப பிரியப்பட்டா. அதான் நான் யோசிக்கிறேன். இதுல யோசிக்க என்ன இருக்கு? நல்ல பேரா நாமளா வைக்க வேண்டியதான். இந்த பாருங்க, குழந்தை மேல பெத்தவாளுக்குன்னு ஒரு உரிமை இருக்கு இல்லையா? அதை நாம மதிக்க வேணாமா? சரிம்மா, நீ சொன்ன பேரையும் நான் சொன்ன பேரையும் சீட்டு குலுக்கி போடுவோம். அந்த பகவானுக்கு எது விருப்பமோ அந்த பேரையே குழந்தைக்கு வச்சிடலாம். சரிதானே? நல்ல யோசனை. தட்சிணாமூர்த்தி. அம்மா மகா, நீ நினைச்சிருக்க பேரை சொல்லுமா. சுவாமிநாதன். 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 ஜோசியரே, நீங்களே எடுங்கோ. ஈஸ்வரா. சுவாமிநாதன். ஆயாய் வந்தாய் ஆதி சிவசங்கரா, அவமாய் நின்றாய் பரமசிவ சங்கரா. ஜோசியரே, அந்த சீட்டை கொடுங்க. சுவாமிநாதன். அனைத்தையும் அறிந்திடும் ஜெகத்குருனே, ஆயாய் வந்தாய் ஆதி சிவசங்கரா, அவமாய் நின்றாய் பரமசிவ சங்கரா. மகா, நீ நினைச்ச பேரே வந்துருத்து. நோக்கு சந்தோஷம் தானே? சங்கரா ஜெய சங்கரா, தண்டமேந்திய தாண்டவா, குருவாய் வருவாய் நடராஜ ரூபனே, திருவாய் மலர்வாய் நீலோக சாந்தமே. சங்கரா 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 ஜெய சங்கரா, பரமசிவ சங்கரா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா சொல்லும், என்ன தங்கம், என்ன என்ன கேக்குறீங்க? பாட்டு கேக்குறீங்களா?
ஏங்கா லக்ஷ்மிகாந்தனை மடத்துல விடுறதா முடிவு பண்ணிட்டேளே, நோக்கு அவனை விடுறதுல கஷ்டமா இல்லையா? நம்ம கையில என்னடி இருக்கு? எல்லாம் அந்த பகவானோட சங்கல்பம். நான் கூட மடத்துக்கு போன உடனே கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துருவான்னு நினைச்சேன். ஆனா பாரு, அவனுக்கு மடத்துல இருக்கிறது, வேதம் கத்துக்கிறது எல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட ஆச்சாரியாருக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல நாம ஏன் தலையிடணும்னு தான் விட்டுட்டேன். அக்கா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதே. மடத்துல இருந்து வேதம் கத்துக்கிறவாள்லாம் பின்னாடி சந்நியாசம் ஏத்துப்பாளாமே. நீ வேற லக்ஷ்மிகாந்தன் நன்னா படிக்கிறான்னு சொல்ற. அவ லக்ஷ்மிகாந்தனுக்கு சந்நியாசம் கொடுத்துட்டா நீ என்ன பண்ணுவ? அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டி. இந்த லோகத்துல எத்தனை பொம்னாட்டிங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? நம்மளை விட்டு பிரியறது மனசு கஷ்டமா இருந்தாலும் என் வயித்துல புள்ளையா பிறந்து பகவானோட புள்ளையா போற பாக்கியம் கிடைச்சா நிச்சயமா நான் தடுக்க போறதில்ல. எப்படிதான் நீ சாதாரணமா எடுத்துக்கிறியோ, நம்ம கணபதியோ சுவாமிநாதனையோ என்னால ஒரு நாளை கூட பிரிஞ்சிருக்க முடியாது. சித்தி, சாமிநாதன் நான் சொல்ற ஸ்லோகத்தை ஒரு தடவை தான் கேக்குறான். அது அப்படியே திரும்ப சொல்றான். நான் வேணா என் கூட மடத்துக்கு கூட்டிட்டு போட்டுமா? லக்ஷ்மி, இப்படி எல்லாம் பேசிடாதடா. இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் சித்தி உன்னை ஆத்த விட்டே அனுப்பிடுவா. சித்தி, நிஜமா தான் சொல்றேன். தினமும் வேதம் கத்துக்கிறவா கூட இவ்வளவு அழகா சொல்ல மாட்டா. அம்மா, தர்மம் பண்ணுங்கம்மா. அக்கா, யாசகம் கேட்டு யாரோ வந்திருக்கா. ஆத்துல பழைய சாதம் இருக்கு, அதை எடுத்து போட்டுடுங்கோ. நான் தண்ணி இறைச்சுட்டு வந்துடுறேன். மா மா போடு தாயி, நல்லா இருக்கணும் தாயி. உன் பேர் என்னப்பா? உன் பேர் என்னப்பா? என் பேரு பொன்னுசாமி. என் பேரு சுவாமிநாதன். சாமிநாதனா? ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. அனைத்தையும் அறிந்திடும் ஜெகத்குரு நீ.
மாயாய் வந்தாயாதி சிவசங்கரா பவமாய் நின்றாய் பரமசிவசங்கரா இல்லப்பா. எனக்கு இது வேணுமா? ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய. சுவாமிநாதா சாப்பிட வாடா. கையில இருந்த காப்பு எங்கடா? கையில இருந்த காப்பு எங்கடா? கேக்குற மோனோ பதில் சொல்லுடா. வெளியில இருந்த பிச்சைக்காரன் பொன்னுசாமிக்கு அது தேவைப்பட்டது, அதான் அவனுக்கு கொடுத்துட்டேன். என்ன விஷமம்? அது தங்கம்டா. பிச்சைக்காரன் வந்து திருடிட்டு போயிட்டான் போல இருக்கு. லட்சுமி வாடா போய் பார்க்கலாம். வா. ஏண்டா அவன் திருடினது குரல் கொடுக்க மாட்டியா? சொல்லுடா, உன்னதான் கேக்குற. ஏன் இப்படி அமைதியா நின்னுட்டு இருக்க? சித்தி சொல்லு. அவனை எங்கேயும் காணல சித்தி. வேண்டாம். சொல்லு. அவன் திருடலம்மா, நான் தான் கழட்டி கொடுத்தேன். சாமி என்ன நடந்தது? தயவு செஞ்சு சொல்லு. அவன் என் கையில இருந்த கப்பை பார்த்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் எங்கிட்ட திருட பார்த்தான். வீணா அவனையே திருடனாக்கணும்னு நானே கழட்டி கொடுத்துட்டேன். அம்மா நான் சொன்னனோ இல்லையோ, இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஞானம் யாருக்காவது வருமா? இது சாதாரண மனுஷா பண்ற காரியம் இல்ல சித்தி. சாமிநாதன் பெரிய ஞானவான். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் கெடுக்கிறேன். அவன் பெரிய மனுஷனா இருக்க வேண்டாம், குழந்தையா இருந்தாலே போதும். இவாளா இருக்கிற தைரியத்துல தானே இப்படி பண்ணிட்டு இருக்க. அப்பா வரட்டும். பரமசிவசங்கரா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா சுவாமிநாதன் எங்க? இந்தாங்கண்ணா. இவ்வளவு நேரம் இங்கதான் விளையாடிட்டு இருந்தான். இப்பதான் கொல்லைப்பக்கம் விளையாட போயிருக்கான். வர வர குறும்பு தாங்க முடியல. குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும். சித்தி சித்தி சுவாமி வந்திருக்கார். சுவாமியா? எந்த சுவாமிடா? ஆச்சாரியா சுவாமிகள். ஆச்சாரிய சுவாமிகளா? அவர் என்ன காரணத்துக்காக இங்க வரார்? சுவாமி நம்ம அக்ரகாரத்தை பார்க்கணும்னு சொன்னா. உங்களுக்கு தான் சுவாமினா உயிராச்சே, அதான் கூட்டிட்டு வந்தேன். சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலி பவா, தீர்காயுஷ்மான் பவா. வாங்கோ உட்காருங்க. சுவாமி உங்களை பார்த்ததும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. லக்ஷ்மிகாந்தன் நீங்க வருவேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. உங்களை மாதிரி பெரியவா பாதம் எங்க ஆத்துல படுறதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். நம்ம சுவாமிநாதன் எங்க? போய் கூட்டிட்டு வா. சுவாமிநாதா. மாயாய் வந்தாயாதி சிவசங்கரா பவமாய் நின்றாய் பரமசிவசங்கரா. சீக்கிரமா வரக்கூடாதா? சுவாமிகள் உனக்காக எவ்வளவு நிறைய காத்துட்டு இருப்பார். இல்லப்பா, வீட்டுக்கு வந்தவாளுக்கு ஜலம் கொடுக்கறது தானே உசிதம். சரி சரி, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. குழந்தை? என் பேரு சுவாமிநாதன். அட, என் அப்பன் முருகப்பெருமானோட பேராச்சு. உங்க பேர் என்னது? சுவாமி, பெரியவாளாண்ட அப்படியெல்லாம் கேட்கப்படாது. குழந்தைய கண்டிக்காதே. என் பேரு ஸ்ரீ
மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள். போருமா? இந்த குச்சியை நான் எடுத்துக்கிட்டா தாத்தா? இது உனக்கு வேணுமா? வேணும். இது உனக்கு வேண்டாம் குழந்தை. சரியான காலம் இது இல்லை. காலம் வரும்போது நீயே தேடி வருவ. என் கூட வர உனக்கு விருப்பமா? விருப்பம்தான். நாங்க கூடிய வரட்டா? இப்ப வேணாம்பா, அது ரொம்ப தூரத்துல இருக்கு. நீ ஆத்த விட்டு எப்படி வருவ? உங்க அப்பா அனுமதிக்க மாட்டாளே. அம்மனை போகட்டா? நான் வந்து ரொம்ப நாழியாயிடுது. நான் கிளம்புறேன். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சுவாமி. எழுந்திருமா. ஈஸ்வரா, சாமி எனக்கு வழி சொல்லிட்டு போங்க. மனமெல்லாம் மருகுதே உனது முகம் காணவே, வேதங்கள் நாதங்கள் நீ போற்றுவாய் இறைவா, பாவங்கள் சாபங்கள் பறந்தோடவே துணைவா, அனைத்தையும் அறிந்திடும் ஜெகத்குரு நீரே, ஆயாய் வந்தாய் ஆதி சிவசங்கரா, அவமாய் நின்றாய் பரமசிவசங்கரா, பரமசிவசங்கரா.